ஹலோ கைஸ், நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே லக்னோ கிரவுண்டில் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களோட ஃபஸ்ட்டு வெற்றியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ லக்னோ வந்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மாஸ் காமிச்சிருக்காங்க டெல்லி. ஸோ என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஓகே, டெல்லி டாஸை வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து எல்எஸ்ஜி ஆட வந்தாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் சர்ப்ரைஸ்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ரிஷப் பண்ட் வந்து ஓப்பனிங் ஆட வந்துட்டார். ரிஷப் பண்ட்டும் மார்ஸும் ஓப்பன் பண்ணாங்க. ஓகே, பண்ட் வந்து நல்ல ஸ்டார்ட் கொடுக்காம ரன் அவுட் ஆகி வெளியே போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசியில் வந்து நட்ராஜனும் லுங்கிங்கலையும் நல்லா பவுலிங் போட்டு அவங்கள அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துகிட்டு செட்டிலாக விடாமல் லக்னோவை ஸ்ட்ரகிளே வச்சுருந்தாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் வந்து லக்னோ 141க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 142 ரன்ஸ் தான்ட்டு ஈஸி டார்கெட்டோட உள்ளே வந்த டெல்லிக்கு ஸ்டார்டிங்கே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. முகமது ஷமி போட்ட ஃபர்ஸ்ட் பால்லேயே கேஎல் ராகுல் டக் ஆகி வெளியேறி வராரு. அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேனும் ஸ்கோர் பண்ண முடியாமல் 26க்கு 4 விக்கெட்ஸ் எழுந்து டெல்லி வந்து துவச்சிட்டு இருந்தாங்க. டாப் ஆர்டர் போனால் என்ன, மிடில் ஆர்டர் நாங்கள் இருக்குன்ட்டு சமீர் ரிஸ்வியும் ட்ரிஸ்டன் சப்ஸும் பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்ச் அவங்க பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்று மேட்சையும் முடிச்சிட்டாங்க. ஸோ சமீர் ரிஸ்வி வந்து பார்த்தீங்கன்னா 70 ரன்ஸ்க்கு நாட் அவுட்டில் இருந்தார். ட்ரிஸ்டன் சப்ஸ் 39 ரன்ஸ் நாட் அவுட்டில் இருந்தார். ஸோ டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா 17th ஓவர்லேயே மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி டீமை ஒரு பேலன்ஸ்டு டீம்னு சொல்கிறோம். டாப் ஆர்டரே போனாலும் மிடில் ஆர்டர் வந்து மேட்ச் எடுத்துகிட்டு போய் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் உங்களுக்கான ஃபேவரட் பிளேயர் யாருன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.